அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தன்யாஸ்ரீ ஹாப்பி ஷாப்பிங் மற்றும் பக்தி சேனல். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே உங்களால் பார்க்க முடியும். இது வரைக்கும் நீங்கள் எல்லோரும் கொடுத்துட்ருக்கிற சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றிங்க. கூடியிருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய் தானங்க தாயார் சொன்னா. ஆண்டாள் தாயார் நான் ஒருத்தி மட்டும் சேவிச்சா பத்தாது, நான் ஒருத்தி மட்டும் கண்ணனை அனுபவிச்சுட்டா பத்தாது, எல்லாருக்கும் கண்ணனோட அருள் கிடைக்கணும் அப்படின்னு தானே அவள் திருப்பாவை பாடினா. திருப்பாவை அவளுக்காக பாடினா. 30 திருப்பாவையும் அவள் கூட இருக்கிற தோழிகள் எல்லாரையும் கூட்டிட்டு தான் பாடினா. ஏன்னா எல்லாருக்கும் அந்த பெரிய பெருமாளோட அருள் கிடைக்கணும் அப்படிங்கிறது கோதையோட ஆசை. அதனால தான் கோதையை சேவிக்கும்போது எப்பயுமே நாங்கள் அனைவரும் நல்லா இருக்கணும்னு சொல்லி சேவிக்கணும். ஏன்னா கோதை எப்பயுமே ஒரு தாய் மனம் கொண்டவள். அவள் பூமி தாயார் தானே. அவள் தானே நம்ம எல்லாருக்கும் தாயார், லோகநாயகி அவள் தானே. எல்லாரையும் காப்பாற்றக்கூடிய ஜெகஜனனி நம்ம அம்மா இல்லையா. அவள்கிட்ட கேட்குறப்ப நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் சொல்லணும். மித்த ஊர்களை விட ஸ்ரீவில்லிபுத்தூரில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் நம்ம ஊர், நம்ம கோவில், நம்மங்கிறது தான் சேர்த்து சொல்லுவாங்க. ஏன்னா கோதை அதை மாதிரி தான் சொல்லியிருக்கா. இது நம்மளோட பெருமாள், எல்லாருக்குமான பெருமாள், எல்லாருமே அவர்கிட்ட நம்ம வரங்களை கேட்டு வாங்கிக்கணும் அப்படின்னு தான் சொல்கிறா. இப்போ இன்னைக்கு பார்த்தேன்னா கொடியேற்றமான அன்று 16 வண்டி சப்பரம்னு ஒன்று நடைபெறும். முதல் வாகனம் 16 வண்டி சப்பரம் தான். ஏன் இங்கே அனுமந்த வாகனம் இருக்குது, கருட வாகனம் இருக்குது, அன்ன வாகனம் இருக்குது. ஏன் தாயாரும் பெருமாளும் முதல்ல 16 வண்டி சப்பரத்தை சூஸ் பண்ணுறா அப்படின்னா காரணம் இல்லாமல் இருக்குமாங்க. கண்டிப்பாக நமக்கு 16 வகையான செல்வங்கள் நமக்கு கிடைக்கணுங்கிறதுனால தான் அந்த 16 வண்டி சப்பரத்தில் அழகாக வரா. கோவிந்தா கோபாலான்னு சொல்லிண்டே பக்தர்கள் 16 வண்டி சப்பர தேரை இழுத்துட்டு வர முன்னாடி வேத கோஷ்டங்கள் முழங்க அவ்வளவு அழகாக தாயார் வரதை பார்க்கறதுக்கே அப்படி ஒரு அழகாக இருக்கும். 16 வகையான செல்வங்கள்னா சாதாரணமாக செல்வங்கள்னா வெறும் காசு பணம் மட்டும் கிடையாது. உடல் நோய் இல்லாமல் இருக்கணும், நல்ல கல்வி, தீங்கில்லாத செல்வமாக இருக்கணும், தானியங்கள் நிறைஞ்சதாக இருக்கணும், ஒப்பற்ற அழகு, அழியாத புகழ், சிறந்த பெருமை, சீரான இளமை, நுண்ணிய அறிவு, குழந்தை செல்வம், நல்ல வலிமை, மனதில் துணிவு, நீண்ட ஆயுள், எடுத்த காரியத்தில் வெற்றி, நல்ல விதி, இன்பம், வாழ்க்கையில் என்றைக்குமே இன்பம் இருக்கணும். இவை எல்லாமே பாருங்கோ, சேவிக்கின்ற எல்லாருக்கும் இந்த 16 வகையான செல்வம் கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம எல்லாரோடைய பிரார்த்தனையும். கோதையும் அதெல்லாம் வாரி வழங்குறதுக்காகத்தான் அப்படியே பெரிய பெருமாளை கையோடு அடைச்சிட்டு ரெங்க மன்னாராக இருக்கார் இல்லையா கோதை பக்கத்தில், அந்த மன்னாரை கையோடு அழகாக அழைச்சிட்டே வரா. பாருங்கப்பா, நம்ம குழந்தைகள் எல்லாருக்கும் 16 வகையான செல்வத்தை நீங்கள் கொடுக்கணும்னு தாயார் ஆர்டர் போடுறா. பெருமாள் உடனே என்ன சொல்லுவார், தாயார் சொல்லிட்டு அதுக்கு அப்பீல் ஏது அப்படிங்கிற மாதிரி தான். எல்லாருக்கும் எல்லா செல்வங்களும் கிடைக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணிகிட்டே வரா. நல்லா சேவிச்சுக்கோங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் நிறைய வீடியோஸ் அப்டேட் பண்ணுறேன். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. ஏன்னா எல்லாருக்கும் வாழ்க்கையில் எல்லா செல்வங்களும் கிடைக்கணும். ஸ்ரீவில்லிபுத்தூரிலிருந்து உங்கள் ஜெயந்தி சதீஷ்.